சிந்து பைரவில சுமங்கலி பூஜை நடந்து முடிஞ்சிருச்சு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகாவோட பர்த்டே பார்ட்டி வருது. அவங்க அப்பா அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்றாரு. சிவாவும் அங்கதான் இருக்காரு. ஆறுமுகத்தோட கல்யாணத்தப்ப ஒருத்தன் வந்து ஸ்னேகா கிட்ட மிரட்டிட்டு இருந்தான்ல, அவன் இந்த இடத்துக்கு வர்றான். அவனை பார்த்தோன்னே ஸ்னேகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவரை சமாளிச்சு எப்படி வெளியே அனுப்புனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பயங்கரமா மழை பெய்யுது. சிவாவும் ஸ்னேகாவும் அதுல நினைஞ்சிடுறாங்க. சிவாவை கூட்டிட்டு ரூம்குள்ள போறாங்க ஸ்னேகா. அவங்களே தலையெல்லாம் துவட்டி விடுறாங்க. உன் சட்டையெல்லாம் பயங்கரமா ஈரமாயிடுச்சு சிவா, கழட்டி கொடு, நான் ட்ரை பண்ணி உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவாவும் சட்டையை கழட்டி தர்றாரு. காதலிக்க ஆரம்பிச்ச இத்தனை நாள்ல உன் விரல் கூட என் மேல பட்டது கிடையாது. இந்த குவாலிட்டிஸ் தான் சிவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சிவா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு சிந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத சிந்து ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நேஹா சொன்னது மட்டும் இல்லாம சிவா பக்கத்துல போய் தப்பா நடந்துக்கவும் முயற்சி பண்றாங்க. சிவா பக்கத்துல வந்து முத்தம் கொடுக்கவும் ட்ரை பண்றாங்க. சிந்து இதையெல்லாம் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சிவா தான் ரொம்ப நல்லவராச்சே. ஸ்னேகா பக்கத்துல வந்தோன்ன டக்குன்னு ஸ்னேகாவை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. அவங்க அங்க இருக்கிற சோஃபால போய் விழுந்துடுறாங்க. சிந்து இதை பார்த்துட்டு அப்பாடா அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன ஸ்னேகா இதெல்லாம், ஏன் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாவே கேட்கிறாரு சிவா. ஸ்னேகா என்ன பேசுறது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பயங்கரமா முழிக்கிறாங்க. சிவா நடந்துகிட்டதை பார்த்துட்டு சிந்துக்கு ரொம்பவும் சந்தோஷம். அநியாயத்துக்கு சிவா இவ்வளோ நல்லவரா இருக்காரே அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ. இந்த இடத்துக்கு கரெக்டா சிந்து எப்படி வந்தாங்கன்னு தான் தெரியல. எப்படியோ ஸ்னேகா மேல இருக்கிற மரியாதையும் காதலையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே அழிச்சிட்டு வர்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணது ஸ்னேகா தான், பொய் சொல்லி சிந்து கிட்ட கையெழுத்து வாங்கினதும் ஸ்னேகா தான் அப்படின்னு தெரிஞ்சா மொத்தமா சிவாக்கு ஸ்னேகாவை பிடிக்காம போயிடும். அதுக்கப்புறம் என்ன, மெல்ல மெல்ல சிந்து பக்கம் சாய வேண்டியதுதான். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.